Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலிவ் லோன் அப்ளிகேஷன்ல போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். அதுவும் 650 க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படினும் இவங்களுடைய Play Store description and official websiteல சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 500 ல இருந்து அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட்டை flexible repayment tenure-ல இவங்க லோன் அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கறதாவும் சொல்லிருக்காங்க. சோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் இவங்க கொடுக்கறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் இவங்களுடைய Play Store description then official website இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அதே சமயம் இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி இந்த டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அதே சமயத்துல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் only for educational and informational purpose மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2016ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல Play Storeல அவைலபிளா இருக்காங்க அப்படினா பாத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இதுல இருக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவங்க தரதா ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே தேவையில்லை. RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்க அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. இந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 2 monthsல இருந்து அதிகபட்சமா 24 months வரைக்கும் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 1.5% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதா போட்டுருக்காங்க. பட் மேக்ஸிமம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. இதுவே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 30%ல இருந்து அதிகபட்சமா 90% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 6 RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இவங்க லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா நார்த்ரனார்க் இருக்காங்க, இன்கிரேட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் இருக்காங்க, பேயூ ஃபினான்ஸும் இருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இவங்கலாம் கொஞ்சம் பாப்புலரா இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தான். இப்போ Play Storeல இருக்கக்கூடிய பர்சனல் லோன் ரிலேட்டடான இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவுதான். இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 500ல இருந்து 5 lakhs வரைக்கும் கிடைக்கும். அதான் ஆரம்பத்திலேயே போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல இவங்க எந்தெந்த மாதிரியான லோன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ஆதார் கார்டு லோன் அப்படிங்கிறது பிசினஸ் மேனுக்கு கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோ சிபில் இருக்கக்கூடிய பர்சனுக்கும் இவங்க லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க என்னென்ன லோன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கிளியர் கட்டா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பேன் டீடைல்ஸ் அண்ட் ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து லோன் அமௌண்ட் அண்ட் டென்யூரை சூஸ் பண்ணிட்டு ஈனாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா லோன் அமௌண்ட் ஆனது அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத 1 by 1 மேல கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ அப்படியே கீழே வருவோம். வேற என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆலிவ் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேல இருக்கணும். அதே சமயத்துல வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேல இருக்கணும். வேலிடான ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் கையில இருக்கணும். இதை தவிர்த்து பேன் கார்டு அப்படிங்கிறதும் நீங்க கையில வச்சிருக்கணும். அதே சமயம் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே ஸ்டெடியான இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த விதத்துல salaried person இருந்தா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை தவிர்த்து அடிஷனல் டாக்குமெண்ட்ஸா உங்களுடைய செல்ஃபி போட்டோ அப்படிங்கிறதும் கேட்பாங்க, உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஸோ பேங்க் டீடைல்ஸை சப்மிட் பண்ணாதான் லோன் அமௌண்ட் ஆனது டிஸ்பர்சல் பண்ண முடியும். இதை தவிர்த்து இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நம்ம பார்த்துருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் பத்தின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இதுவரையிலும் சொல்லல. அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2%ல இருந்து அதிகபட்சமா 15% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே லேட் பேமெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பெனால்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே கைஸ், ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆலிவ் ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மணிவியோ, கிரெடிட் பி இந்த மாதிரியான அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஆதிகாலத்து அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனும். பட் இருந்தாலும் அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷனை பொறுத்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி லோன்
அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அந்த ஒரு ரீசனால உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் வாங்கிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், அந்த விதத்தில் ஓவராலாக இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் யாரு, இவங்க எந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸையும் பார்த்துருந்தோம். அதே சமயத்தில் இவங்க யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்துருந்தோம். அதர்வைஸ் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.